சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய படை தலைவன் குறித்து அனிருத் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஷேர் செஞ்சிருக்காரு. இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு அனிருத் அவர்களுடைய இசை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் நம்ம காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய செல்வ புதல்வன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய படை தலைவன் என்பது தற்பொழுது வைரலான பேச்சாக மாறியிருக்கின்றது. எப்படி விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளிவரக்கூடிய படங்களுக்கான எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த அளவிற்கு படை தலைவன் அதற்கும் இருக்கின்றது. நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாவதற்கு வாழ்த்துக்களை நாம் கூறிக்கொள்வோம். இந்த நேரத்தில் தான் நம்ம அனிருத் அவர்கள், இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் படைத்தலைவன் ட்ரெய்லரை ஷேர் செஞ்சு இருக்காரு. எதற்காக அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அதை ஷேர் செஞ்சு இருக்காரு என்றால், மிகவும் துடிதுடிப்பான இளைஞனாக நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். இரண்டாவது, இது அவருடைய கடமையாக அவர் யோசிக்கின்றார். காரணம், விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய அளவிற்கு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். மேலும் பேசக்கூடிய நபராக இருக்கின்றார். மேலும் அவர்கள் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்து மறைந்திருக்கின்றார் நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள். அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் தங்களுடைய படத்தில் நடித்து வெளியிடுவதால் அந்த படத்தை ஷேர் செய்வது, அந்த படத்தை ப்ரமோட் செய்வது ஒவ்வொருடைய தமிழ் கலைஞனுடைய கடமை என்று ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த படை தலைவன் திரைப்படம் என்பது அனைவராலும் போற்றத்தக்க, பாராட்டத்தக்க படமாக அமைய வேண்டும். மேலும் காட்டிற்குள் இந்த திரைப்படம் எடுத்திருப்பதால் புதுவிதமான கதையை மக்கள் எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படத்தில் என்பதுதான் மிக முக்கிய கருவாக இந்த காணொளியில் இருக்கின்றது. மேலும் காட்டிற்குள் சண்முக பாண்டியன் யானையுடன் வலம் வரும் காணொளிகளை நாம் அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் படை தலைவன் திரைப்படத்தை ஒவ்வொருவரும் தியேட்டர் சென்று காண வேண்டும். விஜயகாந்த் அவர்களை அப்படியே முழுமையாக தன்னகத்தை கொண்டு இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அதே விஜயகாந்தினுடைய கண்களை தன் கண்ணாக கொண்டு இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். இப்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை வைத்து காட் திரைப்படத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்தது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதே போன்று ஒரு காட்சி இந்த திரைப்படத்திலும், அதாவது சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய, விஜயகாந்தின் அன்பு மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்திலும் இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. பார்க்கலாம், இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எந்த அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி நிற்கின்றது. அதே நேரத்தில் விஜயகாந்திற்கு பதிலாக அவருடைய மகன் எந்த அளவிற்கு அதே போன்று நடித்து மக்களை உற்சாகப்படுத்துகின்றார், மேலும் மக்களுக்கு மனநிறைவை கொடுக்கின்றார் என்பது திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு அனைவரும் கண்டு ரசிக்கும் பொழுது தெரியும். நிச்சயமாக இதை போன்று பல்வேறு காணொளிகளை உங்களுக்காக தமிழா செய்திகள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் தமிழா செய்தியில் கிரேட் பாஸ்கர் என்ற ஒரு நெடுந்தொடர் வர தயாராகி கொண்டிருக்கின்றது. அனைவரும் அந்த தொடருக்கு ஆதரவை தாருங்கள் என்று இந்த காணொளி வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.